செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சீட்டனாஞ்சேரியில் உள்ள சுயம்புலிங்கமாக எழுந்தருளுள்ள காளீஸ்வரரையும் சிவகாம சுந்தரி அம்மன் கோயிலை காண்போம் வாருங்கள். வியாச முனிவரின் உபதேசப்படி பரத்வாஜ் முனிவர் மகிழவனத்தை அடைந்து சிவபெருமானை வணங்கியதால் இவருடைய முன்வினை பாவங்கள் நீங்கி மோட்சமடைந்ததாக வரலாறு சொல்கிறது. அதனால் இத்தலங்களுக்கு வருபவர்களின் முன்வினை பாவங்கள் தீரும். சிவபெருமானின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து குமரக்கடவுள் குமரத்தீர்த்தம் என்னும் குளத்தை உருவாக்கி அக்குளத்தில் மூலமாக சுயம்பு மூர்த்தியை அபிஷேகம் செய்து வந்தார். அதனால் அக்குளம் குமரத்தீர்த்த குளம் என்று அழைக்கப்பட்டது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிராம்பு, மிளகு, ஏலக்காய் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெரிச்செட்டியார் தினந்தோறும் பூஜை செய்துவிட்டு அங்குள்ள தலவிருட்சமான மணிப்புங்கு மரத்தின் கீழ் இளைப்பாறும் சமயத்தில் பசுங்கூட்டங்கள் தாமாக வந்து லிங்கத்தின் மீது பால் சொரிவதைக் கண்டு வியந்து நின்றார். அவர் ஒரு சிவன் பக்தர். அவர் கனவில் சிவன் தோன்றி, நீ நல்ல நிலையில் அடைவாயாக என்று கூறி மறைந்ததும் அதன்படியே அவர் தொழிலில் மிக உயர் நிலையை அடைந்தார். பிறகு அவர் பாறை மற்றும் கருங்கற்களால் இந்த கோயிலை கட்டினார். இதுதான் மணிப்புங்கு மரம். சிவனை வழிபடுவோம். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. அண்ணாமலை கரோகரா, அண்ணாமலை கரோகரா. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, தென்னாட்டுடைய சிவனே போற்றி. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது மணிப்புங்கு மரம். மிக பழமையான மரம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த கோயிலுக்கு என்று வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இது 19ஆம் நூற்றாண்டு கட்டப்பட்ட கோயில் என்று வரலாறு சொல்கிறது. இந்த கோயில் காலை 7 மணி முதல் 12 மணி வரை திறந்திருக்கும். மாலை 5 மணி முதல் 8 மணி வரை திறந்திருக்கும். கோயில் மிக அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன நிறைவும் மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும் போது இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துடுங்க. இதுதான் குமரத்தீர்த்த குளம். இப்பொழுது தண்ணி இல்லைன்னு நினைக்கிறேன். குமரத்தீர்த்த குளம் இதுதான். அந்த காலத்திலே பல தூண்கள்லாம் வச்சு நல்லா கட்டியிருக்காங்க. ஊர்வலம், பிரதோஷ டைமில் ஊர்வலம் கொண்டு போகிற தேர் இது. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்று விசேஷ நாட்கள் பக்தர்கள் பாடிக்கொண்டு செல்வார்கள். பிரதோஷ நாட்கள் எல்லாம் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும். இது ஃப்ரண்ட்டு வாசல். 2 கொடி மரம் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கல்லுலேயும் சிற்பங்கள் அழகாக செதுக்கியிருக்காங்க.
ஒவ்வொரு தூணிலும் அழகான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. பார்ப்பதற்கே ஒரு அழகு காட்சியாக தோன்றுகிறது. அந்த காலத்துடைய சிற்பிகள் மிக பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த மாதிரி சிற்பங்களை செதுக்கியிருக்காங்க. நாகதேவதை, சிவனை காண்பதற்கு நமக்கு இரு கண்கள் போதாது. அண்ணாமலையே போற்றி, அண்ணாமலை கரோகரா, அண்ணாமலை கரோகரா. ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா. மீண்டும் மறுபதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.